தமிழில் நாம் இந்த ஓரளவிற்கு அப்படிங்கிற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறது வழக்கம். அதாவதுங்க கம்ப்ளீட்டாக கிடையாது, ஒரு பாதி, ஒரு குறிப்பிட்ட எக்ஸ்டெண்ட், குறிப்பிட்ட லிமிட் வரைக்கும் அப்படி நம்ம சொல்லுவோம்ல, அந்த வார்த்தையை ஆங்கிலத்தில் சொல்கிறதுக்கு நாம் அப் டு அ பாயிண்ட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும். இது சென்டென்ஸோட கடைசியில் போட்டுக்கோங்க, மீனிங் உங்களுக்கு கரெக்டாக வரும். பாருங்களேன், அவரை ஓரளவுக்கு நம்பலாம். அவரால் முழுசாக நம்ப முடியாதுடா, ஓரளவிற்கு, ஒரு பாதி அளவுன்னு வச்சுக்கலாமே, அந்த அளவுக்கு அவரை நம்பலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறத இப்படி சொல்லலாம் நண்பர்களே. We can trust him up to a point. We can trust him up to a point. இந்த திட்டம் ஓரளவுக்கு வேலை செய்யும். இந்த திட்டம் ஓரளவுக்கு வேலை செய்யும். This plan will work up to a point. This plan will work up to a point. இலக்கணம் கற்பது, அதாவது கிராமர் கற்றுக்கிறது ஓரளவுக்கு தான் உதவி செய்யும். எப்படி சொல்லலாம்? Learning grammar helps up to a point. Learning grammar helps up to a point. உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, என்னால் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும். என்னால் ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு காமெண்ட்டில் போட்டுருங்க.